சிறகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துவை தனியாக கூப்பிட்டு மீனா மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்களும் மீனா மேலே சந்தேகப்படுறீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், கிறிஷை பற்றி பேச்சு எடுத்தாவே மீனாவோட முகமே மாறிட்டு வருது. அதை நீ கவனிக்கிறே இல்லையோ, நான் நல்லாவே கவனிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், மீனா கிட்ட கிறிஷை பற்றின விஷயம் ஏதாவது தெரியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்தம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா மீனா கிட்ட அவ எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டா. மீனா என்கிட்ட எப்பவுமே நியாயமாக தான் இருப்பா. அதே மாதிரி தான் நானும் மீனா கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து நிற்கிறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு மீனா, நீயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலை. ஒரு பெரிய விஷயத்த நான் மறைச்சு வச்சுருக்கேன். அதுவும் இந்த குடும்பம் நல்லதுக்காக மட்டும்தான் நான் மறைச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே இப்போ தான் இந்த குடும்பத்தில் ஒரு அலை ஓடி இருக்கு. மறுபடியும் ஒரு புயல் வர்றதுக்காக நான் விட மாட்டேங்க. அதுக்காக தான் ஒரு விஷயத்த நான் மறைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். முத்து வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மீனா என்ன சொல்றா, ஆமாங்க தயவு செஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ரோகிணியும் கேட்டுறாங்க. கேட்ட உடனே மீனா எந்த நேரத்துல எப்படி வேணாலையும் உண்மையை சொல்லிடலாம், அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பிளான் பண்றாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.